அரசியல் பதற்றம், இடைவிடாத போர், உலகளவில் வலுத்து வரும் போட்டா போட்டி, உயர்ந்துள்ள வாழ்க்கைச் செலவினம், அதிகரித்துள்ள வியாபார செலவுகள், மூப்படையும் சமூகம், குறையும் பிறப்பு விகிதம். சிங்கப்பூரின் 60ஆம் பிறந்தநாள் கொண்டாட்டம், பொது தேர்தல், இவற்றுக்கு நடுவில் வந்துள்ளது இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டம். அது மக்களின் அக்கறைகளை கருத்தில் கொண்டுள்ளதா? அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா? It's also a budget shaped together with all Singaporeans. It further advances our Forward Singapore agenda, which incorporates your aspirations and views and seeks to keep our society strong and united. நமது பொருளாதாரம் 4.4 விழுக்காட்டு வளர்ச்சியை எட்டியது. பணவீக்கமோ மெதுவடைகிறது. இங்கு வசிக்கும் ஊழியர்களின் இடைநிலை வருமானம் 3.4 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. இப்படி சிறப்பான முறையில் சென்ற ஆண்டு நிறைவடைந்தது. இதன் அடிப்படையில் இவ்வாண்டின் வரவு செலவு திட்டம் நம்பிக்கை நிறைந்த பாதையை அமைத்துள்ளது. உத்தரவாத தொகுப்பு திட்டம் சில ஆண்டுகளாகவே மக்கள் எதிர்பார்க்கும் ஒன்று. இது இவ்வாண்டும் தொடர்கிறது. 800 வெள்ளி சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகள், 760 வெள்ளி வரை பயனீட்டு கட்டண கழிவுகள், உயர்ந்து வரும் வாழ்க்கைச் செலவு, அதை சற்று சமாளிக்க இந்த திட்டங்கள் உதவும். எனினும் அதிக உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள் கூடுதல் சவாலை எதிர்நோக்குகின்றன. அவர்களின் சுமை சற்று குறைவதை இனி காணலாம். அதிக பிள்ளைகளை கொண்ட பெரிய குடும்பங்களுக்கு கணிசமான நிதி ஆதரவு அறிவிக்கப்பட்டது. 3 அல்லது அதற்கும் கூடுதலான பிள்ளைகள் உள்ள குடும்பங்கள் அதன் வழி பயனடையும். பாலகுரு சரண்யா தம்பதி, இவர்களுக்கு தொடக்கநிலை 6லும் 3லும் பயிலும் 2 பிள்ளைகள். 3 ஆண்டுகளுக்கு முன் இன்னொரு மகளும் பிறந்தாள். என் முதல் குழந்தை 2013 பிறந்தாங்க. அவங்க பிறக்கும் போது கொஞ்சம் எஃபோர்டபுளாக இருந்துச்சு எக்ஸ்பென்சஸ் எல்லாம். பட் நாளடைவில் வந்துட்டு 2வது 3வது குழந்தைங்கள் பிறக்கிறதுக்கப்புறம் நான் பார்த்த வரைக்கும் 10 மடங்கு அதிகரிச்சிச்சு எக்ஸ்பென்சஸில். பேசிக்காக வந்து மெடிக்கல், அவங்களோட எடிகேஷன், அந்த எக்ஸ்ட்ரா டியூஷன், அப்புறம் அவங்களோட டைப்பர்ஸ், அந்த பேபி நீட்ஸ், டெய்லி நீட்ஸ், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. ஒரு பிள்ளையை 21 வயது வரை வளர்ப்பதற்கு எவ்வளவு செலவாகும்? கர்ப்ப காலம், மகப்பேறு, குழந்தை பராமரிப்பு, கல்வி, இணைப்பாட வகுப்பு, அத்தியாவசிய தேவைகள், மருத்துவ கட்டணம், இப்படி குழந்தையின் பிறப்புக்கு முன்னரே தொடங்கும் செலவுகள் அது வளர்ந்து ஆளாகும் போது சுமார் 340,000 வெள்ளியை எட்டக்கூடும் என ஆய்வு கூறுகிறது. எனினும் குழந்தை பருவமே இக்கட்டான ஒன்று. 3 அல்லது அதற்கும் கூடுதலான குழந்தைகளை பெற்றுக்கொள்வோர் அதை சமாளிக்க சில திட்டங்கள். அவற்றில் ஒன்று பிள்ளை மேம்பாட்டு கணக்கில் நிரப்பப்படும் முதல் மானியம். சைல்ட் டெவலப்மெண்ட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிராண்டில் எனக்கு 3,000 கிடச்சிருந்து. அதில் வந்து என்னுடைய சைல்டுக்கு வந்துட்டு சைல்ட் கேர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி அவங்களுடைய பேபி நீட்ஸ் லைக் பால் மாவு, அப்புறம் பெம்பர்ஸ், வாட்டர்ஸ், தோஸ் நெசசரி திங்ஸ், க்ளோத்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 2023ஆம் ஆண்டு மானியம் 5,000 வெள்ளிக்கு உயர்த்தப்பட்டது. இனி 3வதாகவும் அதற்கு அடுத்தடுத்து பிறக்கும் பிள்ளைகளுக்கும் 5,000 வெள்ளி கூடுதலாய் மானியம் நிரப்பப்படும். மொத்தம் அது 10,000 வெள்ளிக்கு உயர்த்தப்படும். இம்மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பிறக்கும் பிள்ளைகளுக்கு அது பொருந்தும். எனினும் பெரிய குடும்பங்களுக்கு இன்னும் கூடுதல் ஆதரவு தேவை என்கிறார் டெவினா. இவருக்கு 4 பிள்ளைகள். அண்மை அறிவிப்புகளில் பெரிய குடும்பங்களுக்கான மெடிசேஃப் மானியம் இவரை கவர்ந்துள்ளது. 3வதாகவும் அதற்கு அடுத்தடுத்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் தாய்மாரின் மெடிசேஃப் கணக்கில் ஒவ்வொரு முறையும் 5,000 வெள்ளி நிரப்பப்படும். ப்ரெக்னன்சி ப்ளஸ் அந்த டெலிவரியோட எக்ஸ்பென்சஸும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ப்ரெக்னன்சி மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போகும்போது நம்ம வந்து 100% மெடிசேஃப் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து கேஷ் யூஸ் பண்ணணும்.
டெலிவரி போது அப்போ கூட நம்ம மெடிசேஃப் ப்ளஸ் கேஷ் டாப் அப் பண்ணோம். ஒரு மினிமம் ஒரு $2,000 வரும். அப்போ என்னோட ப்ரெக்னன்சியோட எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்லை, ப்ளஸ் பிள்ளைங்களோட எக்ஸ்பென்சஸ் லைக் அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதையும் நான் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் வந்து மெடிசேஃப் $5,000 டாப் அப் பண்ணும்போது இது கிரேட், நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். டெஃபினெட்லி இப்போ தேர்ட் சைல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து மெடிசேஃப் கிராண்ட் ரொம்ப உதவி பண்ணுறோம். பிகாஸ் அவங்க ப்ரெக்னென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பிள்ளைங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய குடும்பங்களுக்கான லைஃப் எஸ்ஜி சிறப்பு தொகை இனி 3வது பிள்ளைக்கும் அதற்கு அடுத்தபடியாக பிறக்கும் பிள்ளைகளுக்கும் 1000 வெள்ளி கிடைக்கும். 1 வயது முதல் பிள்ளைகளுக்கு 6 வயதாகும் வரை ஆண்டுக்கு ஒரு முறை அந்த தொகை வழங்கப்படும். கவர்மெண்ட் இந்த லார்ஜ் ஃபேமிலி ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு கிரேட் நியூஸாக தான் இருக்குது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க மோர் தென் 3 கிட்ஸ் இருக்கிறதுக்கு. பத்துமானா நிச்சயமாக பத்தாது. பிகாஸ் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஹை. மினிமம் ஒரு பிள்ளைங்களை ஒரு கிளினிக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மினிமம் 150 வரும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ். இமேஜின் 4 பிள்ளைங்க. ஸோ அதோட எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா அது இட்ஸ் அ லாட். லார்ஜ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பிகர் ஸ்பேஸ் தேவை. வீடு இஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இஃப் கவர்மெண்ட் கேன் கிவ் மோர் சப்சிடி ஃபார் லார்ஜர் ஃபேமிலி ஃபார் ஹவுசிங் கிராண்ட்லாம் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2வது வந்து வாகனம். எக்ஸாம்பிள் கிராப்னு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம சைல்டு ஃப்ரெண்ட்லி சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் இதெல்லாம் நம்மளுக்கு ரிடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ உதவி பண்ணும். பெரிய குடும்பங்களுக்கு புதிதாய் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டம் மாறிவரும் வாழ்க்கைச் சூழலுக்கு ஏற்றதாக உள்ளதா? இந்த முயற்சி வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லலாம். எப்படின்னா 80களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான குழந்தை பற்றிட்டேன்னு நீங்கள் ஃபைன் கட்டி ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த நிலைமை தலைகீழாக மாறி போயிடுச்சு. அரசாங்கம் வந்து மனித வளங்கிறது முக்கியம் நம்ம பொருளிகளுக்கு, அதே சமயத்தில் நம்ம சமூகம் வளரணுங்கிறதுக்காக பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக லார்ஜ் ஃபேமிலிஸ் உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த முயற்சி பண்ணுறாங்க. இதனால் வந்து பெரிய அளவில் ஒரு மாறுதல் வராட்டியும் கூட இந்த போனஸ்னால கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மக்கள் வந்து இது கொஞ்சம் செலவுகளை வந்து சரி பண்ணுறதுக்கு உதவுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய குடும்பம் புதிய திட்டத்தின் மூலம் எப்படி பயன்பெற முடியும்? குகன், பார்வதி இவர்களுக்கு 2 பிள்ளைகள். 3வது குழந்தை பிறக்கப் போகிறது. அப்போது பிள்ளை மேம்பாட்டு கணக்கில் முதல் மானியமாக 10,000 வெள்ளி கிடைக்கும். கூடுதலாக தாயின் மெடிசேஃப் கணக்கில் 5,000 வெள்ளி நிரப்பப்படும். 6 ஆண்டுகளுக்கு லைஃப் எஸ்ஜி சிறப்பு தொகையாக மொத்தம் 6,000 வெள்ளி. 3வது குழந்தை பிறந்த பிறகு இந்த குடும்பத்துக்கு மொத்தம் 21,000 வெள்ளி கிடைக்கும். அதுவும் குழந்தை போனஸ் தொகையை சேர்க்காமல். டெவலப்ட் எக்கனாமி எடுத்துக்கிட்டோம்னா பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வரும், வயதானவர்கள் கூட்டிகிட்டே போவாங்க. இந்த கிரேயிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அதே பிரச்சனை தான் சிங்கப்பூரும் எதிர்நோக்குது. இந்த பிரச்சனையை அடையாளம் கண்டு இது போன்ற சில பண உதவிகளை கொடுத்து இந்த திட்டங்கள் மூலமாக உதவி பண்ணுவது ஓரளவு நல்ல முயற்சி தான். ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து நீண்டகால நோக்கில் வந்து மக்களுக்கு வந்து உதவியாக இருக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, நம் நாட்டை வலுப்படுத்திய மூத்த குடிமக்களுக்கும் இவ்வாண்டு கூடுதல் ஆதரவு. அந்த புதிய திட்டங்கள் மூலம் குறைந்தது 80,000 மூத்தோர் பலனடைவார்கள். எப்படி? நம் மூத்தோர் நலமாய் மூப்படைய வேண்டும். அதற்கு பல திட்டங்கள் நடப்பில் உள்ளன. மூத்தோரின் வீட்டை அவர்கள் எளிதில் நடமாட ஏற்றபடி மாற்றி அமைப்பது, மருத்துவ தேவைகளுக்கான ஆதரவு, நீண்டகால பராமரிப்புக்கு கூடுதல் மானியம். இவ்வாண்டின் வரவு செலவு திட்டத்தில் இவர்களுக்கு கூடுதலாய் என்னென்ன கிடைக்கும்? மெடிசேஃப் இணை நிதி திட்டம். இதனால் 55 வயதிலிருந்து 70 வயதுக்குட்பட்ட குறைந்த வருமானம் ஈட்டும் மூத்தோர் பயன்பெறுவர். இனி மெடிசேஃப் கணக்கில் அவர்கள் சொந்தமாக நிரப்பும் தொகைக்கு ஈடாக ஆண்டுதோறும் 1000 வெள்ளி வரை வழங்கப்படும். ஆனால் இதற்கு தகுதி பெற சில நிபந்தனைகள் உள்ளன. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய மாதாந்திர வருமானம், அதாவது மந்த்லி இன்கம் 4000 வெள்ளிக்கு மேலே இருக்கக்கூடாது. 2வது வந்து அவங்களோட பேசிக் ஹெல்த் கேர் சம், அது வந்து 50 விழுக்காடுக்கு கீழே இருக்கணும். 3வது வந்து அசெட் வேல்யூவேஷன், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு வீடு ஓனராக இருந்தாருன்னா அந்த வீட்டை வந்து அவங்க ரெண்ட்டு விட்டுட்டு, அதாவது வாடகைக்கு விட்டுட்டு உறவினர்களோடையோ இல்லை பிள்ளைகளோடையோ போய் இருந்து
அந்த வருமானத்தை வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து இன்கம். அது பொறுத்தவரையிலும் வருடத்திற்கு அவங்க 21,000 வெள்ளிக்கு மேலே வாடகை வாங்கக்கூடாது. இறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்கு மேலே வைத்திருக்கக்கூடாது. அதாவது ஹெச்டிபி வீடு ஒருத்தர் வைத்திருந்தாருன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோ இல்லை மற்ற ப்ராப்பர்ட்டிஸோ அவருக்கு இருக்கக்கூடாது. அரசாங்கம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த திட்டம் வந்து உகந்த நபர்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். அதனால தான் அரசாங்கம் இந்த நிபந்தனைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து குறைந்த வருமானத்தை சார்ந்த முதியோர்கள் அவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க பிள்ளைகள், இல்லாட்டி அவங்களுடைய எம்ப்ளாயர்ஸ், யார் வேணாலும் வந்து அந்த மெடிசேஃப் தொகைக்கு அவங்க வந்து டாப்அப் செய்யலாம். அந்த டாப்அப்புக்கு வந்து அரசாங்கம் வந்து மேட்சிங் ஒரு டாப்அப் வந்து அவங்க செய்வாங்க. மருத்துவ செலவுகள் உயர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் இந்த குறிப்பாக வந்து குறைந்த வருமானம் உள்ள முதியவர்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த மெடிக்கல் எக்ஸஸோ இந்த மெடிக்கல் பில்ஸ் பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு அதிக நேரங்களில் வந்து போதுமான அளவு சிபிஎஃப் தொகை இல்லாமல் இருக்கும். அப்போது இந்த கவர்மெண்ட் வந்து டாலர் டு டாலர் மேட்ச் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இன்னும் அந்த மெடிக்கல் சர்வீசஸ் அசஸபிலிட்டி அதிகரிக்கலாம். அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கலாம் இன்னும் மெடிசேஃப்க்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு. நீண்டகால பராமரிப்பு தேவைப்படும் மூத்தோருக்கு கூடுதல் ஆதரவு. அவர்கள் வீட்டிலேயே நீண்டகால பராமரிப்பு பெறுவதற்கான மானியம் உயரும். தாதிமை இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் உதவி கிடைக்கும். 1969 ஆண்டுக்கு முன்னும் பின்னும் பிறந்தவர்களுக்கு வயதின் அடிப்படையில் நிதியுதவி வழங்கப்படும். மானியத்துக்கு தகுதி பெறும் வரம்பு உயரும். குடும்பத்தின் மாதாந்திர தனிநபர் சராசரி வருமானம் 3,600 4,800 வெள்ளிக்கு உயர்த்தப்படும். இதனால் சுமார் 80,000 மூத்தோர் மானியத்துக்கு தகுதி பெறுவார்கள். மூத்தோர் எளிதில் நடமாடுவதற்கு ஏற்ற வகையில் அவர்களின் வீடும் இருக்க வேண்டும். அதற்கு கை கொடுக்கிறது சுறுசுறுப்பான மூத்தோருக்கான மேம்பாட்டு திட்டம். கைப்பிடி, அவசர அழைப்பு மணி, வழுக்காத தரை போன்ற வசதிகள் இவை மிக குறைந்த விலையில் மூத்தோரின் வீடுகளில் செய்து தரப்படும். இதுவரை பலர் இத்திட்டத்தினால் பலனடைந்துள்ளனர். அவர்களில் ஒருவர் திருவாட்டி லட்சுமி. இந்த பிளாக்ல வந்து எல்லாருமே வயசானவங்க தான். நமக்கு வந்து என்ன உதவின்னா, வீட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்கு வந்து நம்ம விழுகிற ஒரு மாதிரி நமக்கு அறிகுறி மயக்க மாதிரி இருந்தால் அந்த ஃபுல் பண்ணுறது வச்சுருக்காங்க. அது வந்து ஹால்லையும் இருக்குது, படுக்க ரூம்லேயும் இருக்குது, பாத்ரூம்லேயும் இருக்குது, ஸ்டார் ரூம்லேயும் இருக்குது. அப்போ அங்கே லிஃப்ட்டுக்கிட்ட அந்த அலாம் அடிக்கும், யாரோட வீட்டிலேருந்து இந்த சவுண்டு வருதுன்னு. அப்போ அங்கேயும் போயிடும். அப்போ வந்துடுவாங்க. அவங்க நிறையா அந்த பாத்ரூம்லலாம் கைப்பிடியெல்லாம் பிடிச்சி செஞ்சு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அங்கே வாசல்கிட்ட கூட நமக்கு கைப்பிடி இருக்குது, வெளியிலையும் இருக்குது வரிசையாக. இதுவரை கழக வீடுகளுக்கு மட்டுமே இந்த திட்டம் வழங்கப்பட்டது. இனி தனியார் வீடுகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு நடப்பில் இருக்கும். நிறைய முதியோர்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஆசைன்னா வந்து அவங்க வாழ்ந்த வீடுகளிலே வந்து அவங்க கடைசி வரைக்கும் வாழணும்னு வந்து ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வந்து அவங்க வயதாக அவங்களுக்கு வளர்க்குறதுக்கோ அல்லது வந்து தடுக்கி விழுவதற்கோ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஹெச்டிபியில் வந்து அந்த ஸ்கீமில் வந்து ஆன்டி ஸ்லிப் ஃப்ளாஸ், கிராப் அந்த மாதிரி அம்சங்களை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு சப்சிடி இருக்கும். ஹெச்டிபியில் வசிக்கும் முதியோர்களுக்கு மட்டுமல்லாமல் தனியார் வீட்டில் வாழும் முதியோர்கள் அவங்களும் வந்து பயன்படுத்த வேண்டும். அவங்களுக்கும் வந்து இந்த உதவி போய் சேர வேண்டும். இதுதான் வந்து அரசாங்கத்துடைய நோக்கம். குடும்பங்கள் இல்லாத ஒரு முதியோரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து செலவுகளின் பாரங்கள் வந்து கூடுதலாகவே இருக்கும். ஸோ இந்த புதிய திட்டங்கள் இதை வந்து ஒரு சிங்கிள் எல்டர்லி முதியோர் அவங்க கேட்டாங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து அரசாங்கம் நமக்கு உதவி செய்யும்னு அந்த ஒரு நம்பிக்கை வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நம் மூத்தோர் சிறப்பாக முப்படைய இந்த திட்டங்கள் கை கொடுக்கும். அதேவேளை சில மூத்தோர் தொடர்ந்து வேலை செய்ய விரும்பலாம். அவர்களுக்கும் உதவி உள்ளது. கரசு தனது 25ஆம் வயதில் வேலை செய்ய தொடங்கினார். இப்போது இவருக்கு 71 வயதாகிறது. தற்போது உணவகம் ஒன்றில் துப்புரவு பணிகளுக்கான மேற்பார்வையாளராக இருக்கிறார். தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும், இதுவே இவரின் ஆசை.
ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சோன்னே எனக்கு வீட்டில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. என்ன இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா 48 வருஷம் வேலை செஞ்சாச்சு. ஸோ எப்படி காலத்தை ஓட்ட போகிறோன்னு தெரில. ஸோ அதனால தான் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஜாப் ஒரு ஆஃபர் வந்துச்சு எனக்கு. என்னோடய வேலை வந்து இந்த ஸ்பின்னிங்லி பிரெட் ப்ளேஸை போய் நான் செக் பண்ணி அவங்க கடை சுத்தமாக வச்சுக்கிறது தான் என்னோடய வேலை. திரும்பி வேலைக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இது வந்து ஒரு திரும்பி உயிர் வந்த மாதிரி இருந்தது எனக்கு. வயசானவங்க ஏன் வேலைக்கு எடுக்க மாட்டாங்கன்னா, சுறுசுறுப்பு இல்லை, ஸ்லோ டவுன் பண்ணிடுறாங்க வேலையில். ஸோ அந்த ஒரு பயத்தில் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து வயசாக அவங்களுக்கு வந்து அந்த சீக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துடும். ஈடு கொடுக்க முடியாத வேலையாக இருக்கும் அவங்களுக்கு, அதனால தான் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வயசானவங்களுக்கு வந்து நாலேஜும் இருக்குது, அனுபவமும் இருக்குது. வயசானவங்க வேலை செய்ய ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. எனக்கு வந்து இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன். கரசு போன்ற மூத்த ஊழியர்கள் வேலையில் தொடர என்ன வழி? தொடர்ந்து வேலை செய்ய விரும்பும் மூத்தோர், இவர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் என்ன உள்ளது? மூத்தோர் வேலையில் சேர உதவும் மானியம் இது மேலும் மேம்படுத்தப்படுகிறது. 60 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட வயதுடையோரை வேலையில் சேர்க்கும் நிறுவனங்கள் இந்த மானியத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். 4000 வெள்ளிக்கும் குறைவான சம்பளம் பெறும் மூத்தோரை வேலைக்கு சேர்ப்பதற்கான செலவுகளை குறைக்க உதவும். இந்த திட்டத்தில் தற்போது அதிக ஆதரவு பெறுவோரின் வயது 68, அது 69க்கு உயர்த்தப்படும். அவர்களுக்கு நிறுவனங்கள் வழங்கும் ஊதியத்தில் இனி 7 விழுக்காடு வரை அரசாங்கம் திருப்பிக் கொடுக்கும். திரு கரசு போன்ற மூத்த ஊழியர்களுக்கு இது பெரிதும் உதவும். சீனியர் எம்ப்ளாய்மெண்ட் கிரெடிட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரமாதமான திட்டம். இப்போ எங்களை பார்த்திங்கன்னா கரசு அங்கிள் இருக்காங்க நம்மளோட. அவங்க வந்து நிறையா திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழைய இடத்துல வேலை செஞ்ச அனுபவம் அதை வந்து நம்ம இடத்துல வந்து இப்போ அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கும் அது ரொம்ப பெனிஃபிட். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அதை ஒரு உற்சாகத்தோடு செய்கிறாங்க. முதியவர்களுக்கு முக்கியமாக ஒரு தன்மை இருக்குது. அது என்னென்னா அவங்களோட அனுபவம். ஸோ அவங்கள ஹையர் பண்ணுறப்ப அந்த அனுபவத்தை அவங்க கொண்டு வந்து நம்ம இடத்துக்கு என்ன சூட் ஆகுமோ அதை அவங்க செய்கிறாங்க. ஸோ அதோட அவங்களுக்கு பொறுமையும் இருக்கும். மூத்தோருக்கு வேலை வாய்ப்புகளை பெருக்குவது, இதற்கான கொள்கைகளை மறு ஆய்வு செய்ய மனிதவள அமைச்சு பணிக்குழுவை அமைக்க உள்ளது. எனினும் முதுமையிலும் திறம்பட பணிபுரிவதற்கு இளம் வயதிலேயே தயார் செய்து கொள்ளலாம். அதற்கு வழிவகுக்கின்றன திறன் மேம்பாட்டு திட்டங்கள். ஊழியர் அணியின் வளர்ச்சி, இது இவ்வாண்டின் வரவு செலவு திட்டத்தில் முக்கிய அங்கம் வகிக்கிறது. சிங்கப்பூரின் பொருளாதாரம் தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இயங்க உருமாற்றம் அவசியம். சரியான திறன்களை ஊழியரணி பெற்றிருந்தால் நிலையற்ற சூழலிலும் சவால்களை எதிர்கொள்ள முடியும். தங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்பும் தொழிலாளர்களுக்கு இவ்வாண்டில் பல திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. 40 வயதை தாண்டியவர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம். இதன் கீழ் அடுத்த ஆண்டு முதல் பாதியிலிருந்து பகுதி நேரமாக படிப்பவர்களுக்கும் படித்தொகை கிடைக்கும். படிப்புக்கான செலவுகளை சமாளிக்க மாதத்திற்கு 300 வெள்ளி வரை அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஊழியர்களை பயிற்சிகளுக்கு அனுப்பவும் வேலைகளை உருமாற்றவும் நிறுவனங்களுக்கு அதிக ஆதரவு தேவைப்படுகிறது. இதற்கு அண்மையில் அறிவிக்கப்பட்ட ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் ஊழியரணி மேம்பாட்டு மானியம் கை கொடுக்கும். வேலை மறுவடிவமைப்பு திட்டங்களுக்கு 70 விழுக்காடு வரை கூடுதல் நிதி ஆதரவு அதன் மூலம் கிடைக்கும். சிங்கப்பூர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பொருளியல். எப்படின்னா, எந்த இயற்கை வளமும் இல்லாமல் மக்கள் வளத்தை மட்டுமே நம்பி உள்ள ஒரு நாடு. தொழில்துறைக்கும் தேவையான விஷயங்களை அந்த தேவைக்கு ஏற்றாற் போல் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை தயார்படுத்தி போட்டித்தன்மை மிக்கவர்களை உருவாக்குறதுல அரசாங்கம் முன்னோடி அதை பண்ணியிருக்கு.
தனி மனித வருமானம் வந்து கணிசமாக உயர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வேலைகள் வந்து இப்போது கிடையாது. இப்போது இருக்கின்ற வேலைகள் வந்து 20 வருஷங்களுக்கு இருக்க போகிறதில்ல. பயிற்சி திறனும் வந்து அதே மாதிரி மாறினால்தான் அவர்கள் போட்டித்திறனுடன் இருக்க முடியும். முக்கியமாக அந்த ஜாப் ரீடிசைன்ங்கிறது ஒரு நல்ல ஒரு திட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ஊழியரோட வந்து அவருடைய பலம் பலவீனத்தை வந்து முதலாளி தான் புரிஞ்சுக்குவார். அதுக்கான முயற்சி எடுத்து சரியான இடத்துல அவர் வச்சா தான் அவர் அதை விட திறமையாக பண்ண முடியும். அதனால் வந்து உற்பத்தி திறன், அப்புறம் எஃபிஷியன்சி, அப்புறம் அவருக்குமே வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்த வருமான ஊழியர்கள் இவர்களும் தங்கள் ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் உள்ளன. வேலை நலன் திறன் ஆதரவு திட்டமும் மேம்படுத்தப்படும். 30 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட குறைந்த வருமானம் பெறும் ஊழியர்கள் இவர்கள் அடுத்த ஆண்டின் முதல் பாதியிலிருந்து முழுநேர பயிற்சிக்கு செல்லும் போது தங்களின் சராசரி மாதாந்திர சம்பளத்தில் 50 விழுக்காடு வரை பெறுவர். பகுதி நேர பயிற்சிகளுக்கு மாதம் 300 வெள்ளி பெறலாம். ஸ்கில் ஃபியூச்சர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அதை யூஸ் பண்ணுற அந்த அவசியம் வரல. பட் அப்கிரேட் பண்ணணும்னு தோணும். அப்புறம் 2023 வந்து செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரி அந்த ஃபேமில் வந்து சீனியர் செக்யூரிட்டி சூப்பர்வைசர்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அப்போ எடுத்தேன். அபவுட் 4 மாடியூல்ஸ். அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி என்னோடய ஃபோர்ஸில் சேர்றப்போ எனக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. இந்த ரீசன்ட் அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, வேலை செஞ்சுட்டு படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் தராங்க. ஸோ அந்த $300 வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய உதவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேலை செஞ்சுட்டே படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியில் ரொம்ப பேர் நம்ம கஷ்டப்படுறோம். இல்லை வந்து சில சொந்த செலவுகள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு சில நேரம் லேட் ஆகிரும். ஸோ அதுக்கு கிராப் எடுக்கணும். ஸோ அடுத்த செலவுகள் பார்த்திங்கன்னா சாப்பாடு, வீட்டில் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா வீட்டில் சாப்பிட முடியலன்னா நம்ம வெளியே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வேலையிடங்களில் மாறிவரும் தேவைகளுக்கு ஊழியர்களை தயார்படுத்த இத்தகைய திட்டங்கள் அவசியம். இவை அவர்களின் பணியில் சிறந்து விளங்க பாதை அமைத்து தரும். Every Singaporean is supported from birth to old age with more support given to those with less. No one is left behind. உயரும் வாழ்க்கை செலவினத்தை சமாளிப்பது இது மட்டுமே வரவு செலவு திட்டம் 2025 நோக்கம் அல்ல. தொடர் வளர்ச்சி, சமூக அளவில் கூடுதல் ஆதரவு, வருங்காலத்திற்கான சிங்கப்பூரின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றிலும் திட்டம் கவனம் செலுத்துகிறது. தனியார் வீடுகளில் வசிக்கும் மூத்தோர் முதல் வாடகை வீடுகளில் வசிக்கும் குறைந்த வருமான குடும்பங்கள் வரை, பெரிய குடும்பங்கள், நிறுவனங்கள், தொழில்துறைகள் என அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்று இவ்வாண்டின் வரவு செலவு திட்டம். அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் வழங்கப்படும் உதவிகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.